ஸோ தாய்லாண்டில் டே 1ல் இருக்கும், கூடவே வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அண்ணன் இங்கிலீஷில் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணுறாரு. சிக்கன் ஒன்று சொல்லியிருக்கோம், அப்புறம் போக் ஒன்று சொல்லியிருக்கோம். நாங்கள் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா 7-Eleven போயிட்டு ஒரு பீர் ஒன்று வாங்கினேன். இப்போதைக்கா இதை வாங்கி அப்படியே ரோஸ்ட் பண்ணி சாப்பிட்டு போயினே இருப்பாங்க. ஸ்டிக்கி ரைஸ் நல்லா சுட சுட இருக்குதுங்க உள்ள. இந்த ஊருக்கு வந்து இன்னொரு பேர் இருக்குது, லேண்ட் ஆஃப் ஸ்மைல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜூஸு ஸ்ட்ரா அப்படி கப்பில் போட்டுன்னு குடிச்சுனே போவாங்க ஸ்டைலாக. இது சூப்பராக இருக்குல்ல. நம்ம ஊர்ல நில்லு கையை காமிச்சா கூட மதிக்க மாட்டாங்க. ஆமா. பட் இங்க அதெல்லாம் You said 40 right? Yeah, thank you. புத்தா கோவில தான் வந்து வட்டுன்னு சொல்லுவாங்க. இங்க பக்கத்துல ஒரு புத்தா கோவில் இருக்கு. நீ உஷாரா இருக்கணும். என்ன பண்ணுவானுங்க இங்க இருக்க ஆளுங்க ஃபாரினர்ஸ் கிட்ட மட்டும் வாவ் இதான் நம்ம வந்து இடம். ஆமாப்பா, பேங்காக் சுத்தி பார்க்குற பஸ் அது, டபுள் டெக்கர். ரோடே க்ளீனாக இருக்குங்க. சார் ஹவு டு கோ தே பிக் புத்தா? திஸ் வே. இங்கே வந்து ஓகேன்னு சொல்லிடு, ஓகே அப்படின்னு சொல்லணும். ஜாலியாக போகிறாங்க வருமா டுக் டுக்கில் இல்லை. இங்கே இருக்க ரோடை பார்த்தா நம்மளுக்கே கீழெல்லாம் குப்பை போட தோணலைங்க, அவ்வளோ க்ளீனாக வச்சுருக்காங்க. சாமி வந்து இதை குடிச்சு குளிர்ச்சி அடைவார் அப்படின்றது வந்து இவங்களோட நம்பிக்கை. 10 பாட்டுங்க இங்கே நம்ம ஊரு காசு படி 20 ரூபாய். லாலிபாப் மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கேன். விக்டோரியா மோனுமெண்ட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கும். நம்ம வந்து ஸ்பெஷலாக வந்து ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கோம். அங்கே இருக்காங்க பாருங்க மேடம் கிட்ட. ஆக்சுவலாக அன்டைம்லேயே வந்து ஒரு ஃபுட்டு ஒன்று கிடச்சிருக்குது. அங்கே போர்க் அண்ட் பீஃப் பாபிக்யூ. நம்ம இன்னைக்கு ஆர்டர் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சோம்டாம் பப்பாயா சாலட், அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா பீஃப் பாபிக்யூ. இவ்வளோ கரெல்லாம் வேண்டாம். இங்கே பாரு இவனுக்கு கலராக வச்சுக்கிறாங்கப்பா. சங்கு பியர் ஒன்று எடுத்துக்கலாம். How much you say? I don't want this one. No ass. அஞ்சு நிமிஷம் ஆகுமா? நல்லா போட்டிருக்காங்க, காரமாக போட்டிருக்காங்க. சிக்கனு இது ஒரு தாய், இவங்க ஒரு தாய், மம்மி ஒரு. ஆல்ரெடி ஃப்ரூட் சாப்பிட்டாச்சு. ஸோ நெக்ஸ்ட் இது மேலே ஒரு கோவில் கட்டியிருக்காங்க. ஸோ இது மேலே தான் ஏற போகிறோம். மக்களே, ஒரு வழியாக ட்ராவல் முடிச்சுட்டு வந்தாச்சு. தாய்லாந்து வந்து இறங்கிட்டோம். பேங்காக் ஸ்வர்ணபூமி ஏர்போர்ட்டில் இருக்கிறோம். ஸோ இப்போ வந்து டேரெக்டாக போயிட்டு சிம்மை வாங்கிடலாம். சிம்மை வாங்கிட்டு எவ்வளோ சிம்மு கொடுக்குறாங்க, என்ன ஆஃபர் இருக்குன்றதை பார்த்துடலாம். இங்கே இருக்குது வீசா ஆன் அரைவல் கிடையாது நம்மளுக்கு, வீசா ஃப்ரீ தான் இருக்குது. ட்ரான்ஸ்ஃபர் டெஸ்க்கு போயிட்டு கிளியரன்ஸ் கொடுத்துட்டு அப்படியே வெளியே போயிடலாம் வாங்க. ஓகேங்க, ஸ்வர்ணபூமி ஏர்போர்ட்டுக்கு வந்துவிட்டோம். தாய்லாண்டை ரீச் ஆன உடனே ஒரு டாக்ஸி பிடிக்க ஆரம்பிச்சிட்டோம். டாக்ஸி பிடிச்சிட்டு நம்மளை புக் பண்ணிருக்க ஹோட்டல் ரூமுக்கு வந்து இப்போ போயிட்டுருக்கோம். நைட் டைம் ஒரு 8:30 ஆகிடுச்சு டைம். நம்ம வெளியே வந்து செக் அவுட்லாம் முடிச்சுட்டு வரதுக்காக. ஸோ இமிக்ரேஷன்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு ரூமில் போயிட்டு சொல்கிறேன், அந்த வீடியோ சொல்கிறேன் நான். இப்போதைக்கு நம்ம ஒரு டாக்ஸி பிடிச்சி போயிட்டுருக்கோம். மீதி வந்து நம்ம ரூமில் பேசலாம். இவங்க தாங்க டாக்ஸி டிரைவர், ரொம்ப நல்ல பர்சன், ரொம்ப நல்லா பேசினாங்க. நம்மளுக்காக நிறைய டிஸ்கவுண்ட்ஸ்லாம் கொடுத்தாங்க. நைட்டில் வந்து பேங்காக்கோட அழகு அப்படியே பார்த்துட்டே வாங்க. எங்கள் கூட வண்டி ஓட்டுறது லேடிஸ் தான், செம்ம ஸ்பீடாக ஓட்டுறாங்க. 10 நிமிஷத்தில் வந்துட்டாங்க அந்த இடத்துக்கு. சொல்லுயா? தாய்லாந்து தான்டா, தாய்லாண்டோட சிட்டி இது பேங்காக். பில்டிங்ஸ் பாருங்கள், எல்லாமே டாலஸ்ட் பில்டிங். இதுதான் டாலஸ்ட்னு நினைக்கிறேன். திஸ் இஸ் த டாலஸ்ட் பில்டிங் இன் பேங்காக், கரெக்ட்? Tall. Before taller. Taller. Now everything is new one. Oh go. Yeah, before is a long time. பார்த்துட்டு இருக்க இந்த பில்டிங் தான் வந்து ஒரு காலத்தில் செம்ம டாலாக இருந்துச்சுலாம், இந்த டாலஸ்ட் பில்டிங் இன் பேங்காக். பட் இப்போது வந்து நிறைய கட்டிட்டாங்களாம், நிறைய டாலான பில்டிங் வந்துடுச்சு இல்லைன்றாங்க. டைம் வந்து இப்போது கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 8:30. நம்ம ஊர் டைம் 8:30. இங்கே வந்து 10:30 இருக்குமா? 10 o'clock தாய்லாண்டு டைம் படி 10 o'clock வந்து ரீச் ஆனது லேட்டு. ஸோ சாப்பிட எதுவுமே கிடைக்கலங்க ஸ்ட்ரீட் ஃபுட்லாம். நாங்கள் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா 7-Eleven போயிட்டு ஒரு பீர் ஒன்று வாங்கினேன். இப்போ மெக்டியில் தான் இருக்கிறோம். இப்போ நம்ம மெக்டியில் வந்து கொஞ்சம் பொருட்கள் வாங்கிட்டு அப்படியே ரோடு கார்னரில் வந்து ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் ஒன்று பார்த்தோம். அங்கே ஸ்பைசி ஃபுட்டு நூடுல்ஸோ ரைஸோ வாங்கிட்டு அந்த ஸ்ட்ரீட்லேயே உட்காந்து அப்படியே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ரூமில் போய் ரெஸ்ட் எடுக்கலாம். காலையில் போயிட்டு நிறைய இடம் சுற்றி பார்க்க போகிறோம். கூட சேர்ந்து நீங்களும் வந்து சுற்றி பாருங்கள். ஃபைனலாக மெக்டியில் வந்து சாப்பிட்றதுக்கு நிறைய வாங்கிட்டோம். ஏன்னா பசங்களுக்கு வந்து சாப்பிட கொடுக்கணும் இல்லையா. இந்த ஊர் ஃபுட்டு ஒத்துக்குமா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் மெக்டியில் வந்து பர்கர் அதெல்லாமே வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ சாப்பிடுவாங்க அதெல்லாமே. இன்றைக்கி பொழுது பர்கரோட எங்களுக்கு முடியும். இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக வேணும்னா வந்து ரெடிமேடாக வந்து நூடுல்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதை வந்து நாங்கள் ஆர்டர் பண்ணி சாப்பிட்ருக்கோம்.
கேமராவில் வந்து சார்ஜ் காலி ஆகிடுச்சிங்க. அதனால் வந்து ஃபோனில் எடுக்கிறேன், கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியாக தான் இருக்கும். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள், இது வந்து விக்டோரியா மோனுமெண்ட்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறோம் நம்ம. ஓகே, இப்படி காமிக்கிறேன். விக்டோரியா மோனுமெண்ட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கும். நைட்டு 10 மணி. அப்படியே இந்த ரோட்டு ஓரமாக பார்த்தீங்கன்னா டேபிள் போட்டுட்டு பசங்களாம் உட்காந்துருக்காங்க பாருங்கள், இருட்டில் பாருங்கள். இது ரோடு டுக்லாம் போகுது பாருங்கள், அப்படியே சூப்பராக. ஸோ ரோட்டுக்கு வெளியிலே பார்த்தீங்கன்னா இங்கே மெக்டியோட ரைஸ் பவுலு, பர்கரு இதெல்லாம் வச்சுட்ருக்காங்க. நம்ம வந்து ஸ்பெஷலாக வந்து ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கோம். அங்கே இருக்காங்க பாருங்கள் மேடம் கிட்ட. இந்த விக்டோரியா மோனுமெண்ட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஒரு ஸ்ட்ரீட்டுக்குள்ளே வந்து நம்மளுக்கு அன்டைம் இது. ஆக்சுவலாக அன்டைம்லேயே வந்து ஒரு ஃபுட்டு ஒன்று கிடச்சிருக்குது. அங்கே போய்ட்டு என்ன இருக்குன்றத பார்க்கலாம் வாங்க. தாய்லாண்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுட்டு தான் அங்கே சாப்பிடணும். இந்த மாதிரி ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் வந்து சூப்பராக வச்சுருப்பாங்க. இங்கே பாருங்கள், இதெல்லாம் என்னன்னே நம்மளுக்கு தெரியாது. இது வந்து போர்க் அண்ட் பீஃப், பாபிக்யூ, ப்ரான் எல்லாமே இருக்கும். இந்த மாதிரியான சின்ன கடையில் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா வந்து சூப்பராக இருக்கும். இது உள்ள ஸ்டிக்கி ரைஸ் வச்சுருக்காங்க பாருங்கள், ஸ்டிக்கி ரைஸ். இது வந்து நூடுல்ஸ். ஏய், நீ சாப்ஸ்டிக் வேணுமா? தருவாங்க, அவங்களே தருவாங்க, ஆண்டி தருவாங்க. நம்ம இன்றைக்கி ஆர்டர் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தாய் பப்பாயா சாலடுன்னு போட்டிருக்கு. 70 பாட்டா. இது வந்து சோம்டாம்னு சொல்லுவாங்க. செம்ம ஸ்பைஸியாக பப்பாளி காய வச்சு செய்கிறது இது ஒன்று. அதுக்கப்புறம் போர்க்கு வந்து சரணையாக சாப்பிட மாட்டா. அதனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா ரோஸ்டட் பீஃப் வாங்கியிருக்கோம். இதெல்லாம் இல்லை, ரோஸ்டட் பீஃப் 100 பாட்டு வித் ஸ்டிக்கி ரைஸு. இதில் வந்து கொஞ்சம் ஸ்பைசி சாஸோட வந்து சாப்பிட போகிறோம். இதான் நம்ம இன்றைக்கி சாப்பிடக்கூடிய ஸ்ட்ரீட் ஃபுட். நீ சாப்பிடுவல? சரி. சோம்டாம், பப்பாயா சாலட், அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா பீஃப் பாபிக்யூ, இது ஸ்பைசி சாலடு, அதுக்கப்புறம் ஸ்டிக்கி ரைஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டிக்கி ரைஸ் வந்து இங்கே இப்படி தாங்க கொடுப்பாங்க, கவரில் தாங்க கொடுப்பாங்க. ஸோ இதை வந்து நம்ம அப்படியே கொட்டி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்ணும். இது இங்கே வந்து ஸ்டிக்கி ரைஸ் தான் இருக்கும், ஸ்டீம் ரைஸ் இருக்காது. ஸோ இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். ரைஸ் வந்து கேட்டால் இப்படி தான் கொடுப்பாங்க ரைஸு. ஸ்டிக்கி ரைஸ் கூட சூப்பராக வெந்திருக்கும். இப்படி தான் சாப்பிட்ணும். சரமா இது எடு. பப்பாயா சாலட் இதோ இது ஒன்று எடுத்து வாயில் போடு, சாப்பிடு, சாப்பிடு. வா, எப்படி இருக்கு? ரூமோட கீங்க. ரூமை சாத்திட்டு நம்ம ரூமில் இருந்து வந்தாச்சு வெளியில். நேற்று நைட் என்ன நடந்தது அப்படின்றத வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ நைட்டு வந்து ரீச் ஆகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ரூமில் போய் படுத்து தூங்கிட்டோம். இன்றைக்கி காலையில் எழுந்ததே லேட்டு தான். இங்கே பாருங்கள், பசங்க ரெடி ஆகிட்டாங்க. சரமா ரெடியாக நின்றுட்டுருக்காங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பசங்க 7-Eleven கூப்பிட்றாங்க. அவங்களுக்கு அந்த கடை ரொம்ப பிடிச்சி போச்சு. இங்கே சூப்பர் மார்க்கெட் எல்லாம் இருக்கிறதுனால 7-Eleven போயிட்டு ஏதாவது வாங்கிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் என்னென்னலாம் இடம் இருக்குது அப்படின்றத வந்து இங்கே சுற்றி பார்க்கலாம். ஸோ தாய்லாண்டில் டே 1 இருக்கும், கூடவே வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இதாங்க 7-Eleven. இது வந்து தாய்லாண்டு, மலேசியா எல்லா ஏஷியன் கண்ட்ரிலையும் இருக்க பெரிய சூப்பர் மார்க்கெட். சார் வாட்டர் பாட்டில் எடுப்பா. சரி, வாட்டர் பாட்டில் எடு. இந்த அது 2 லிட்டர்ஸ் கேன் எடுமா, கீழே இருக்குது. சரி, எடுத்துக்கிட்டியா? இங்கே இந்த ஒரு 7-Eleven தான் இருக்குது போல். செம்ம ரஷ்ஷாக இருக்குது பாரு. எவ்வளோ பேர் க்யூவில் நிற்கிறாங்க பாருங்கள், ஃபாரினர்ஸ்லாம். சரி, இது ஒன்று மிக்ஸ்டு ஃப்ரூட், இது பிரெட், இது ஒன்று எடுத்துக்கலாம். சரி, வாட்டர் பாட்டில், சிப்ஸ் பாக்கெட் எடுத்துக்கலாம். சிப்ஸா? இங்கே பாருங்கள், இதில் லேஸ் வந்து செம்ம டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸில் கிடைக்கும் இங்கே தாய்லாண்டில். கலராக இருக்குது. இவ்வளோ கரெல்லாம் வேண்டாம். இங்கே பாரு, இவனுக்கு மண்டை எரியுதான், அடிக்கிற வெயிலுக்கு. இது வேணா ஷெர்வின்? ஷெர்மா லைட்டஸ் ஸ்மைல் எடுத்துக்கோ, மைல்டாக எடுத்துக்கோ. இது ஓகேவா? இது என்னது? சரியான வெரைட்டிங்க இதுக்குள்ள. இப்போ ஒன்று பாருங்களேன், இந்த 7-Elevenக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஏகப்பட்ட ஃப்ளேவர்ஸில் இருக்கும். ஃபேண்டா, ப்ளூபெரி, இது என்னது, இது கலராக வச்சுக்கிறாங்கப்பா. லெமனு, மிக்ஸ்டு ஃப்ரூட்டு, ராஸ்பெரி, ஸ்ட்ராபெரி எல்லாமே இருக்குது. எது எடுக்கிறதுனே தெரியாது. 7-Eleven மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஐஸ் மிஷின்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ ஐஸ் மிஷின்ஸ் வந்து சார் இதில் இதை எடு, இந்த மாதிரி கப்பு எடுத்துக்கணும். நம்ம இந்த கப்பு எடுத்து இதில் வச்சு புஷ் பண்ணிங்க அப்படின்னா போதும். சரி, ஓகே, போதும், ஒன்று போதும், அதே சாப்பிட்லாம். 2லாம் வேணாம், சளி பிடிச்சிருக்கு இருக்குமே உங்களுக்கு. வெளியே வந்துட்டு ஸ்ப்ரைட் வேணாமா, கோக் பிடிச்சிக்கலாமா? ஓகே, இந்த மாதிரி கோக் மிஷின் இருக்கும். அதில் வந்து நம்ம இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக பாஸ் ஸ்டாப். இன்னும் கொஞ்சம் இப்படி, இன்னும் ஃபுல்லாக. காசு தானே கொடுக்குறோம், அதனால் நல்லா பிடிச்சிக்கணும் ஃபுல்லாக வழியாக.
இப்படி அங்கே பாருங்கள், காசு கொடுக்குறோம், எதுக்கு வந்து கம்மியாக இருக்கணும்னு சரணியை வந்து இன்னும் கொஞ்சம் வந்து எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ ரைஸ் கியூப்ஸ் போட்டு எடுத்தாச்சு. அது கிடையாதுமா, அது அங்கே முன்னாடி இருக்குது. அதே மாதிரி வந்து உள்ளேயே பீர்ஸில் வச்சுருப்பாங்க, வெளியெலாம் போவானா நம்ம. ஸோ பீர் ஏதாவது வேணும் அப்படின்னா நம்ம இங்கேருந்து அப்படியே எடுத்துக்கலாம். நேற்று வந்து சிங்கா தான் குடித்தேன், நல்லா இருந்துச்சு. 43 பாட் வருது, நம்ம ஊருக்கு காசுபடி 150 ரூபா. இதுவே சங்கு போனோன்னா கொஞ்சம் ரேட்டு கம்மி நினைக்கிறேன். கிளாசிக் பீர் சங்கு வந்து நல்லாயிருக்கும். ஸோ சங்கு பீர் ஒன்று எடுத்துக்கலாம். ஐஸ் பிடி ஐஸ் பிடி ரைட்டா. நல்லா அழுத்து. நான் ஸ்டாப் பண்ணிவிடு. அழுத்து. ஸ்டாப். ஓகே. ஹாப்பியா? அப்படியே குடிக்கக்கூடாது, பில் பண்ணல. பாருங்கள், இதில் வந்து நீங்கள் வந்து விட்டமின் சி வச்சுருப்பாங்க. விட்டமின் சி 15 பாட்டு, நம்ம ஊருக்கு காசுபடி 40 ரூபா வரும். ஃபுல்லாக விட்டமின்ஸ் தான். டெய்லியும் ஒன்று குடிப்பாங்க இங்கே இருக்க ஃபாரினர்ஸ் வந்து. சார் கல்லிங் என்ன வாங்கியிருக்கேன்? ஹாட் அண்ட் ஸ்பைஸியா? சரி, இதெல்லாம் நம்ம ஊர்லேயே கிடைக்கும்டா. வேறு ஃப்ளேவர் ட்ரை பண்ண வேண்டியது தானே. சால்ட்டு. மம்மிக்கு வந்து ஒரு ஃப்ரூட் கேக் எடுத்துருக்கா. இது டேடி ஐட்டம். இது வந்து ஐயோ, இதில் யார் இங்கே கண்ணாடி போட்டது? ஷெர்வின். ஓகே, ஸ்நாக்ஸ்லாம் வாங்கியாச்சு. அதை எடுத்துக்கோ பார்க்கலாம். இல்லைம்மா, இப்போ பில் போடுங்க போங்க. You put one lid here. Straw, can I have the straw for this one? ரெண்டு ஸ்ட்ரா எடுத்துருக்காங்க பத்தியா? How much you said? 210 baht. Coffee எடுத்துட்டேன் actually. Thank you. Yeah. வா. அப்படியே இரு. எவ்வளவு கொடுத்தாங்க? 210 பாட் ஆச்சு. 210 20. அதை எடுத்துக்கோ கையில கவர். அது ஜூஸ். சொல்லமா அவ்வளோதாங்க. வந்தாச்சுங்க வெளியில் 7-Elevenலேருந்து ஷாப்பிங்னு போனாங்க. ஸ்நாக்ஸ் வாங்குறேன்ட்டு ஏதோ வாங்கினாங்க. ரோட்லேயே உட்காந்துட்டு இங்கேயே சாப்பிடுவாங்க. பனானா தண்ணி கிண்ணி குடிச்சிட்டு அப்படியே இங்கேயே சுற்றிட்டு இருப்பாங்க ஃபாரினர்ஸ்லாம். அங்கே ஸ்ட்ரீட் ஃபுட் இருக்குப்பா. ஏன்பா அங்கே போய் என்னென்னு பார்க்கலாம். அதே மாதிரி அங்கே ஃப்ரூட் ஷாப் இருக்குது. போகலாமா? அங்கே பாருங்கள், காலையில் வந்து ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் ஃப்ரூட் சாப்பிட நல்லாயிருக்கும். டேடி கை எப்படி? ஓகே வா. அப்பா ஃப்ரூட் ஷாப்புக்கு வந்தாச்சு. ஸ்வாதிகா. வாட்டர்மெலன். அப்புறம் இது என்னது? பைனாப்பிள். வாட்டர்மெலன் 120, pineapple 1 bag 40 baht. Sorry. ஓ ஓகே. பைனாப்பிள் 40, வாட்டர்மெலன் வந்து 20. இது வந்து பப்பாயா. பப்பாயா 20. பப்பாயா. மேங்கோ. மாங்கோ இருக்குடி இங்கே. மேங்கோ இருக்கு பாரு, நல்லா இருக்கும் மேங்கோ. வாங்கிக்கிறியா? எல்லாமே 20. ஓகே ஓகே. பப்பாயா 2 வாட்டர்மெலன். பாப்பாவுக்கும் அவங்களுக்கும் சாப்பிட்டோம். மிக்ஸ்டு. You give mixed? No mix. No mixed. Okay, one papaya. 1 papaya. 1 watermelon. 1 watermelon. Okay. 1 pineapple வேணாம்லப்பா? வேண்டாம். 2 watermelon. Sorry. Yeah, no problem. เขาอยากได้แบบว่าโคตรแบบเย็นๆแต่ว่าผ่าลงมาแล้วมันยังไม่เย็น Ice. ไอซ์ Ice for baby cold. Cough. แบบ no อันเนี้ยเหรอ No cold. No. No. Okay. Seri. How much? எத்துக்கோப்பா. 40 20 60. ஓகே thank you. ลบก่อนดิค่ะขอบคุณค่ะஅவ்வளோதான் முடிஞ்சிச்சா?
கபுல்கா வாவ் இங்கே பாரு சரமா இங்கேயும் ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் இது ஃபுல்லாக வந்து கிரில்டு போக்கு சிக்கனு விங்ஸ் எல்லாமே இருக்கும் அப்படியே இங்கே வந்து சுட சுட வந்து இதை வந்து கிரில் பண்ணி கொடுப்பாங்க ஏப்பா செம்ம ஸ்வீட்டாக இருக்கும்பா இது டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம அங்கே சாப்பிட்ற கிரில் மாதிரியே இருக்கும் இது மம்மி கண்டிப்பாக பிடிக்காது வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம் வா இது வந்து சர்பத்து கடை சர்பத்து நம்ம என்ன பண்ணுவோம் இங்கே உட்காந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃப்ரூட்ஸ்லாம் சாப்பிடுவோம் வா சரமா இங்கே உட்காந்துக்கோ சரா உட்கார் ஏப்பா ஃப்ரூட்ஸ் கொடுப்பா பசங்களுக்கு சூப்பருங்க கிளைமேட் வந்து கொஞ்சம் ஹாட்டாக தான் இருக்குது இன்றைக்கி ஆனால் வந்து மரத்தடியில் நல்லா நிழலில் வந்து உட்காந்துட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் வந்து இருக்கிற தெருவில் பெரிய ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ்லாம் கிடையாது 2-3 ஸ்டால் தான் இருக்குது பசங்களுக்கு வந்து இங்கே காலையில் ஃப்ரூட்ஸ்லாம் கொடுத்துருக்கோம் இவங்க சாப்பிட்டுட்டு இருக்க டைமில் நம்ம அப்படியே அங்கே பக்கத்து கடையிலே பார்த்து வந்துடலாம் இங்கே வந்து காஃபி கடை நினைக்கிறேன் இது கோல்ட் காஃபி கோல்ட் டீ ஹாட் காஃபி அதெல்லாம் வச்சுருக்காங்க ஸோ நம்ம வந்து என்னென்னு பார்க்கலாம் வாட் இஸ் திஸ் chicken you have pork this one pork 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 or pork? Yes, this one's pork. this one pork this one No, this one is chicken. This one is pork. okay this one อันนี้เอาหนึ่งค่ะอยากกินอันนี้เอาเลยค่ะแล้วก็อุ่นก็ได้ค่ะแล้วก็เอาข้าวหนึ่ง this one chicken one chicken one this no ass no I don't want this one no ass no ass ไม่ no เอา ass ไม่เอาตูดไก่ yeah the grilled pork one grilled chicken one โอเค yeah เอาหมู1ไก่1 Okay, please wait for a minute to reheat. oh yeah I wait there Okay. yeah เขาได้เข้าแล้วใช่ไหม ஓகே சொல்லியாச்சு அண்ணன் இங்கிலீஷில் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணுறாரு கபுங்காค่ะ ஓகே ஸோ I'm from India Are you from India? ஸோ இது வந்து லிவர் நினைக்கிறேன் இது சிக்கன் லிவர் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் இங்கே போக் சூப்பராக இருக்கும் சாசியாக சிக்கன் ஒன்று சொல்லியிருக்கோம் அப்புறம் போக் ஒன்று சொல்லியிருக்கோம் I want one more pork One more pork? Okay. อันนี้เอาเพิ่มอีกอัน Get chili. yeah chili this one chili one chicken chili Yeah. one pork no chili Yeah. ஓகே தேங்க்யூ ஓகே அங்கே ஆர்டரை கொடுத்தாச்சு 5 நிமிஷம் ஆகுமா நல்லா போட்டிருக்காங்க காரமாக போட்டிருக்காங்க சிக்கனு 10 பாட் தான் அங்கே சாப்பிடலாம் பசங்களுக்கும் போடலாம் இதாங்க டுக்டுக்கு நல்லா பார்த்துக்குங்க இங்கே வந்து நம்ம ஊர் ஆட்டோ மாதிரி இந்த டுக்டுக் தான் வந்து போவோம் எல்லா இடத்துலையும் ஃபேமஸாக இருக்கும் நைட்லலாம் சும்மா அட்டகாசமாக லைட்லாம் போட்டு சூப்பராக இருக்கும் அந்த டுக்டுக்கு நம்ம வந்து இன்றைக்கி டுக்டுக்கில் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ரைடு வந்து ஒன்று போக போகிறோம் நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க Yeah. லிட்டில் பிட் சில்லி Yeah. 40. Yeah. I come give I'll come back. yeah Just walk downstairs. Go right there. சில்லி போடுறது நம்மளுக்கு சில்லி போடாதது வந்து பசங்களுக்கு என்னம்மா கையில் வச்சுக்கோ பக்கத்து இல்லைண்ணா சிக்கன் தானே வாங்கியிருக்கேன் ஓகே காசு கொடுத்துடலாம் ஒரு நிமிஷம் இருங்க வெயிட் பண்ணுங்க ஓகே 20 ரெண்டு 40 you said 40 right Yeah. thank you Thank you. சொல்லுங்கக்கா இங்கே இருக்கவங்க எல்லாருமே இந்த மாதிரி போக்கு தாங்க சாப்பிடுவாங்க பாருங்க அப்படியே போகிற வழியில் இதை வாங்கி அப்படியே ரோஸ்ட் பண்ணி சாப்பிட்டு போயினே இருப்பாங்க ஸ்டிக்கி யூ ஹேவ் ஸ்டிக்கி ரைஸ் Yeah, have oh how much 1 baht. 5 baht Namkeen. ஸ்பைசி போட்டாங்க 5 பாட்டா ஒன்று நம்ம ஒரு வாங்கிக்கலாம் நம்மகிட்ட 5 பாட் ஒன்று இருக்குது 1 ஸ்டிக்கி ரைஸ் கபுன்கா வாங்கியாச்சுங்க ஸ்டிக்கி ரைஸ் நல்லா சுட சுட இருக்குதுங்க உள்ள அப்படியே ஸ்டிக்கி ரைஸ்க்கு அதை வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் ஏப்பா ஓகேங்க நம்ம வந்து ஐட்டம் இங்கே இருக்குது பாருங்க இது சிக்கனு நல்லா ஸ்பைஸியாக போட்டு கொடுத்துருக்காங்க நல்லா சூப்பராக பார்பிக்யூ பண்ணி நல்லா ஸ்பைசி ஸ்வீட் அண்ட் ஸ்பைசி டேஸ்ட்டோட இருக்கும் 10 பாட்டுங்க இங்கே நம்ம ஊரு காசு படி 20 ரூபா இந்தப்பா இல்லை சாப்பிட்டு ஒன்று பாரு நல்லா லெஃப்ட் போயிடு
பசங்களுக்கு வந்து இதுவே நம்ம ஸ்பைசி இல்லாமல் வாங்கியிருக்கோம். இது வந்து போக்கு சூப்பராக இருக்குங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது. தாய்லாந்து வந்தால் கண்டிப்பாக இது ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கணும். ஸ்பூன் வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஓகே, இது வந்து ரைஸில் இருந்து வேக வச்சு கொடுப்பாங்க. உள்ளே வந்து கொஞ்சம் சில்லி சாஸ் போட்டிருக்காங்க. இதை வந்து கொஞ்சம் ரைஸ் எடுத்து சாப்பிட்டுட்டு சுட இருக்குது. இது ஒரு கடி, அது ஒரு கடி. கடிடா, என்னடா ஃபோட்டோக்கு போஸ்ட் பண்ணுங்கிற தானே நீட்டு மாதிரி. சிக்கன் பிபிக்யூ எப்படிமா இருக்கு டேஸ்ட்டு? ஸ்வீட்டாக இருக்கா ஸ்பைஸியாக இருக்கா? லாலிபாப் மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கேன். நேற்று நம்ம வந்து சிங்கப்பூர்ல இருந்து தாய்லாந்து வரும்போது நைட்டு வந்து 7:30 ஈவினிங் 7:30 ஆகிடுச்சு. வந்த உடனே இமிக்ரேஷன்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா ரொம்ப ஈஸியாக இருந்துச்சுங்க. ஃபஸ்ட்டு நான் வரும்போது வந்து ஆன் அரைவல் வீசா இருந்துச்சு. நம்ம வந்து 2000 பட்டம் எவ்வளோ கட்டணும். பட் இந்த டைம் வந்து வீசா ஃப்ரீ ஆக்கியிருக்காங்க இந்தியன்ஸ்க்காக. ஸோ எந்த ஒரு இதுவும் கிடையாது, வீசா ஃப்ரீயும் கிடையாது. அது ஐ மீன் ஆன் அரைவல் வீசாவும் கிடையாது, இ வீசாவும் கிடையாது, வீசா ஃப்ரீ. உள்ளே வந்த உடனே என்னோடய பாஸ்போர்ட்டு அதுக்கப்புறம் போர்டிங் பாஸ் இது 2 தான் கேட்டாங்க. இது 2 கேட்ட கொடுத்த உடனே ஃபோட்டோ எடுத்து நம்மளை உள்ளே வந்து சென்ட் பண்ணிட்டாங்க இமிக்ரேஷனுக்கு. 8:30 9 o'clock ஆகிடுச்சுங்க. வந்து ரூம்லாம் போட்டு செக்இன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சாப்பிட போனோம். அந்த நைட்டு நடந்ததுலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க நேற்று நைட்டு என்ன ஆச்சு அப்படின்ட்டு. ஸோ இப்போது நம்மளோட ஃபுட்டு வந்து ஓரளவுக்கு முடிஞ்சிடுச்சு. சாப்பாடு வந்து சரணையில் செட் ஆகல. என் ஒய்ஃப் வந்து சாப்பிட மாட்டான் இங்கே இருக்கிறதுலாம், ஸ்மெல்லு பிடிக்கலன்னு. பசங்க வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்க சாப்பிட்றாங்க. ஸோ இதுக்கப்புறமா வேறு ஏதாவது டேஸ்ட்டுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது நம்ம ஊர் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, இட்லி, அப்புறம் மசால் வடை எதனா கிடச்சா வாங்கி கொடுக்கலாம் அவளுக்கு. வாங்க அடுத்து நம்ம என்ன இருக்குது அப்படின்னு வந்து பார்க்கலாம். பசங்களுக்கு வந்து சாப்பாடுலாம் பிரச்சனை இல்லைங்க, எது கொடுத்தாலும் சாப்பிட்றாங்க. என்ன மாதிரி பசங்க இங்கே பாருங்கள், ஸ்பைஸியாக பாபிக்யூ அவ்வளோ சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது. ஸ்பைசி வேணுமாம்மா? தலைக்கு ஸ்பைசி வேணுமா? ஒரு வாங்கி கொடுத்துப்பாங்களா? என்ன பண்ணுறாருன்னு பாருங்க. இல்லை ஸ்பைசி இல்லையா? ஸ்பைஸே இல்லை. 7-Eleven வாங்கினா கோக்கு நல்லா இருக்கா? எப்படி இருக்கு டேஸ்ட்டு? செம்ம ஃபிஸியாக இருக்கும். இங்கே கண்ணு குத்திக்கு போகிறோமா ஸ்டிக்ஸில்? தம்பிக்கு ஒரு வாய் கொடு. சரமா ஷெர்வின் அக்கா கொடு, மாற்றிக்கோங்க அப்புறமா. லிப்ஸ்டிக் ஒட்டிக்கிச்சா? பரவாயில்ல விடு. என் பொண்ணு தாய்லாந்துக்காரியா மாறிட்டா. இது ஒரு தாய், இப்போ ஒரு தாய், மம்மி ஒரு மம்மி தான் தாய் தான். உங்கள் 2 பேருக்கும் அவள் தாய். ஏன்பா சாப்பிட மாட்டேற எதுவுமே? ஏன்பா ஸ்மெல்லு பிடிக்கலையா? அதுக்குன்ட்டு ஒரு ஒரு ஊர் ஒரு நாட்டில் ஒரு ஃபுட் கல்ச்சர் இருக்கும், அதெல்லாம் நம்ம பழகிக்கணும். ஆனா நம்ம ஃபுட்டும் இதுல இருக்கும்ல, அந்த பண்ணு வாங்கிட்டல ஒன்று சேர்த்து சாப்பிடு. அதுக்கேற்ற மாதிரி சாப்பிட வேண்டியது. சரி சாப்பிடு. எல்லாம் என்னென்ன சாப்பிடுறாங்க நம்ம வந்து மிக்ஸ்டு தான் சாப்பிடு. நீ தான்ப்பா காய போகிற, அடிக்கிற வெயிலுக்கு நடக்கிற நடைக்கு இதெல்லாம் என்ன முடிக்கு? சரி சாப்பிடு. ஆல்ரெடி ஃப்ரூட் சாப்பிட்டாச்சு. ஸோ நெக்ஸ்ட் இது என்ன இருக்கா? இங்கே பாருங்கள், சாப்பிட்டீங்களா? குப்பையாக போட்டாச்சு, கண்டிப்பாக திட்டுவாங்க. ரோட்டில் இங்கே குப்பைலாம் போடக்கூடாது அதிகமாக. நம்ம என்ன பண்ணலாம், இது போயிட்டு ஆயா கடையில் போய் டிஸ்போஸ் பண்ணிட்டு வந்துடலாம். பசங்க சீக்கிரம் சாப்பிட்டு முடிங்க. பேக்லாம் வச்சுருக்காங்க. கபின்கா ஐஸ் டீ, ஐஸ் காஃபி. இந்த பொண்ணு பாருங்களேன், இது வந்து எங்கள் பே பண்ணி வாங்கிட்டு இருக்குது. குடிச்சிட்டே போயிடும் இது அப்படியே. இது பார்த்தீங்கன்னா இங்கே ஜிபே, நம்ம ஊரில் ஜிபே மாதிரி இங்கே ஒன்று இருக்குது. இது வந்து ப்ராம்ப்ட் பே வச்சுருக்காங்க. இங்கே ஸ்கேன் பண்ணலாம், ஜிபே கிடையாது. வாட் இஸ் திஸ்? காஃபி. ஓ திஸ் ஒன். ஓ சாக்லேட். இது சாக்லேட்டுங்க, சாக்லேட் ஷேக் இது. சரிம்மாவா, என்ன இது கண்ணாடி போடாமல்? ஓகே, இந்த ஊரில் வந்து இப்போ நம்ம பாப்பா டாடி கைப்பிடி இப்போ கிராஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே வந்து நிற்பாங்க அப்படியே. பாரு வாப்பா
நிற்பாங்க. இங்கே வந்து ஸ்லோ பண்ணி போவாங்க. நம்ம ஊர் மாதிரி வந்து செம்ம ஸ்பீடாக அது ஓட்டுறது அதெல்லாம் வந்து இங்கே கிடையாதுங்க. நடைபாதை அதுக்கு என்ன சொல்லுவாங்க, பாதைசாரிகள் அவங்களுக்கு வந்து ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க இங்கே ரொம்ப. யாராவது ரோடு கிராஸ் பண்ணுறாங்க அப்படின்னா வர எந்த வண்டியாக இருந்தாலும் நின்று அவங்களுக்கு வழி விட்டுட்டு தான் போவாங்க. அந்த மாதிரி ரெஸ்பெக்ட்ஃபுல்லு. அவங்களுக்கு மரியாதை சொல்கிற மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வந்து குனிஞ்சி தேங்க்யூ சொல்லுவாங்க. எப்படி சார் சொல்லுவாங்க, வணக்கம், இப்படி பண்ணுவாங்க. ஸோ நம்மளும் அப்படி தான் பண்ணிட்டு வந்தோம். சூப்பர் ஊருங்க இது, செம்ம பீஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஊருக்கு வந்து இன்னொரு பேர் இருக்குது, லேண்ட் ஆஃப் ஸ்மைல் அப்படின்னு சொல்லுவாங்க. யாருமே இங்கே மூஞ்சி காட்ட மாட்டாங்க, சிறு மூஞ்சி கிடையாது. இங்கிலீஷ் தெரியல அப்படின்னாலும் அவங்களுக்கு தெரிஞ்ச அந்த தாயிலே வந்து நம்மளுக்கு புரிய வைப்பாங்க. நம்மளுக்கு என்ன சர்வீஸ் வேணுமோ அது செய்வாங்க. சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க இங்கே எப்பவுமே, மூஞ்சிலாம் காமிக்க மாட்டாங்க. ஏய் மம்மி எங்கடி, நான் தலைவரே. ஓ 7-11 எத்தனை வாட்டி 7-11? அதாவது நீ வந்து தாய்லாண்டுக்கு வந்தது 7-11 பார்க்க தான். நேற்று 7-11, காலையிலையும் 7-11. வா அப்புறமா போகலாம், நிறைய இடம் இருக்குது பார்க்குறதுக்கு. டைம் ஆகிடுச்சு. கிளைமேட்லாம் நம்ம ஊர் மாதிரியே தாங்க. இங்கே பாருங்கள், இந்த இடத்த நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம நைட்டு இந்த இடத்துல தான் உட்காந்து ஃபுட்டு சாப்பிட்டோம். அது இருக்குது பாருங்கள், அந்த இடத்துல இருக்கிறது தான் மெக்டி. நைட்டு நம்ம போயிட்டு இந்த மெக்டியில் தான் வாங்கிட்டு அப்படியே இந்த மூவ்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்டில் அங்கே உட்காந்து சாப்பிட்டுருந்தோம் இந்த மரத்துக்கு அடியில். ஸோ மார்னிங்கில் வேறு மாதிரி இருக்குது. பஸ்ஸு பார்த்தியாம்மா, இந்த ஊர் பஸ்ஸு ஏசி டபுள் டக்கர் பஸ் பார் சாரா. இந்த ஊர் பஸ்ஸுலாம் இப்படி தான் இருக்கும். ப்ளூவாக நிற்குதா, அங்கே ஒரு நிற்குது பாரு, சிட்டி சைட்டிங் பேங்காக்கை சுற்றி பார்க்குற பஸ் அது, டபுள் டக்கர். பாப்பா ஏய் காலியாக இருக்கு, பாப்பா அப்படியே ரோடு கிராஸ் பண்ணிக்கலாம் இந்த பக்கமா. சாரா வா, அம்மா கைப்பிடியா, இரு வா. நிறுத்திட்டாங்க பார்த்தீங்களா, வாடா வா ஸ்பீடாக வா. நிறுத்தி தான் போவாங்க அங்கே பாருங்கள். எல்லாருக்கும் வழி விடுவாங்க ஃபஸ்ட்டு ஸ்லோ பண்ணி. அந்த திமிரு தெனா விட்டு இங்கே சிக்னல் வந்து ரெட்டு போட்டிருக்காங்க, அதுக்குள்ளே கிராஸ் பண்ணிடலாம். பாப்பா எப்பா மெதுவாக நடக்காத. ஓகே, நம்மளுக்காக வந்து குழந்தைங்க போகிறதுக்கு நிற்பாங்க. ஸ்லோவாக வராங்க பார்த்தீங்களா. ஓ க்ரீன் போட்டாங்க. சரி, எப்படி இருந்துச்சு ரோடு கிராஸ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ்? சூப்பராக இருக்குல்ல. மக்களுக்கு வந்து இங்கே கொஞ்சம் மரியாதை கொடுக்குறானுங்களே. நம்ம ஊரா இருந்தா ஏன்னா நம்ம ஊர்ல நில்லு கையை காமிச்சா கூட மதிக்க மாட்டாங்க. ஆமா, பட் இங்க அதெல்லாம் எதுவுமே காமிக்கவே இல்லை. பெடஸ்ட்ரியன் கிராஸ் பண்ணாலே போதும், அவங்க அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறாங்க. எவ்வளோ ஸ்பீடு வந்தாலும் அப்படியே ஸ்டாப் பண்ணி நின்றுடுறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பக்கத்தில் வந்து ஒரு அட்ராக்ஷன் ஒன்று இருக்குது. இங்கே பேங்காக்கில் வந்து வட்டுன்னு சொல்லுவாங்க, WAT. நம்ம வாட்டுனுவோம், வட்டுனா வந்து டெம்பிள்ங்க, தாயோட டெம்பிள். புத்திஸ்ட் கோவில், புத்தா கோவிலை தான் வந்து வட்டுன்னு சொல்லுவாங்க. இங்கே பக்கத்தில் ஒரு புத்தா கோவில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த கோவிலை போய் பார்க்கலாம் நம்ம எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. பார்த்துட்டு அந்த இடத்துக்குலாம் போகலாம். இதுவா, இவர் தான் வந்து ராஜாமா பார்த்தியா. இது வந்து பார்த்திங்கன்னா தாய்லாண்டோட கொடி. இது வந்து இவங்க ராஜா அரசாங்கத்தோட கொடி. இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா கிங்குன்னு சொல்லுவாங்க. தாய்லாண்டில் வந்து நம்மளை மாதிரி மோடி ஆட்சிலாம் கிடையாது. நம்ம வந்து சில ஓட்டு போட்டு பிரைம் மினிஸ்டராக வச்சுருப்போம் இல்லையா, சீஃப் மினிஸ்டர் எடுப்போம், அந்த மாதிரிலாம் கிடையாது. இவங்க வந்து ராஜா ஆட்சி தான். இவங்க காலங்காலமாக இவங்களோட பரம்பரை தான் வந்து ராஜாவாக இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணி இந்த மாதிரி கோவில் மாதிரி ஒரு செட்டப் போட்டு அவங்களுக்கு இது மாதிரி வழிபடுவாங்க. ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருப்பாங்க. இந்த நாட்டில் இந்த ராஜாவை வந்து எல்லாருமே பயங்கரமாக மதிப்பாங்க. அவங்கள பற்றி நம்ம ஒரு வார்த்தை தப்பாக பேசினாலும் பயங்கரமான இங்கே ஒரு பனிஷ்மெண்ட்ஸ் வந்து தரும். இங்கே பாருப்பா சிலை, இது என்னன்னு தெரியல, ஏதோ ஒரு இடம் போல், எல்லாமே தாயில் எழுதிருக்குது. ஏன்னா கவர்மெண்ட் ஆஃபீஸாக தான் இருக்கும்ல, கண்டிப்பாக கவர்மெண்ட் ஆஃபீஸாக தான் இருக்கும். கொடியெல்லாம் பறக்குது. ஒரு சின்ன இலை கூட விட மாட்டாங்க. பச்சை பசையில் வச்சுருக்காங்கல்ல. கீழே வந்து குப்பை சேர விட மாட்டுறாங்க. விட 24/7 நைட்டு ஃபுல்லாக பெருக்கிட்டு இருக்காங்க. இந்த பாருங்க, டுக்ல தலைவர் ஒருத்தர் வந்து ஃபாரினர்கிட்ட பேரம் பேசிட்டு இருக்கிறாரு. கொஞ்சம் உஷாராக இருக்கணும். என்ன பண்ணுவானுங்க, இங்கே இருக்க ஆளுங்க ஃபாரினர்ஸ் கிட்ட மட்டும் கொஞ்சம் ஸ்கேம் பண்ணுவானுங்க. ரேட்டு தெரியாமல் இடம் தெரியாமல் நம்ம போயிட்டோம்னு வச்சுக்கோங்க, நல்லா வச்சு செஞ்சு விட்ருவானுங்க நம்மளை. அதனால் முன்னாடியே வரும்போது எல்லாத்தையும் ரிசர்ச் பண்ணிட்டு வரணும். நம்ம ஊரில் இருக்க மாதிரி சைக்கிள், வாடகை சைக்கிள்கள். வா இதான் நம்ம வந்து இடம். ஆமாப்பா,
நோ என்டர்னு போட்டிருக்குது. ஒரு நிமிஷம் இரு. இல்லை இந்த இடம் கிடையாது, இது ஆக்சுவலாக பார்க்கு. நம்ம போக வேண்டிய இடம் அங்கே இருக்குது, அந்த பக்கமாக போன என்ட்ரன்ஸ். இது வேணா சும்மா போயிட்டு ஒரு ரவுண்டு மாதிரி அடிச்சுட்டு வரலாம். போகலாமா? போங்க. இது பாருங்களேன், ரியல் பிளான்ட். இது போன்சாய் மாதிரி அழகாக குட்டியாக வந்து இந்த மரத்தை வந்து அப்படியே வளர்த்து கட்டிங்லாம் பண்ணி விட்டுருக்காங்க. எல்லாம் எப்படி இருக்கு பாரு, செம்ம வெயிலையோ. என்னதுமா சிட்டுக்குருவியா? ஆமாம், நம்ம ஊரை பார்க்க ரொம்ப கஷ்டம். சிட்டுக்குருவியை பார்த்தா அப்படி தான் சொல்லுவீங்க. ஷெர்வின் இந்த பக்கம் வா. இந்த பக்கம் உள்ளே போகலாமா? அங்கே பாருங்கள், 2 ஃபாரினர் உட்காந்துட்டு இருக்கிறாங்க உள்ள. இது உள்ளே போகக்கூடாதா சார்? நோ என்டர்னு போட்டிருக்குமா? உள்ளே போயிடாத, என்ட்ரி இல்லை. ஏய் ஒன்றுமே நம்ம பார்க்குறதுக்கு வாங்க போகலாம். அதுக்காக கார்டனிங்காக வச்சுருக்காங்க. என்னம்மா வேர்த்துருச்சு, அதுக்குள்ளே கண்ணாடி போடுறா. இங்கே பாரு, ஃபாரினர்ஸ்லாம் பார்த்தியா கண்ணாடி அவுக்கவே மாட்டாங்க, எப்பவுமே போட்டு தான் நடப்பாங்க. ஆனால் நீங்கள் இந்தியன்ஸில் அப்படி தான் அவுத்துட்டு வருவீங்க. கண்ணாடிலாம் சீனுக்கு தான் போடுவீங்க, சிலுக்கு மாதிரி போட்டு போகுது பார்த்தியா. இந்த ரிவர் வந்து ஹோல் பேங்காக்கையும் கவர் ஆகும். இந்த ரிவர் வழியாக போட்டிங்லாம் போவோம். ஆமாம், பழைய பிரிட்ஜு. நம்ம ஊருக்கு கூவ மாதிரி, ஆனால் இது காவா தண்ணிலாம் கிடையாது, கொஞ்சம் அழுக்கான தண்ணி, அவ்வளோதான். இதை வந்து நம்ம ஊர் மாதிரி அந்த சஸ்போண்டு காவா தண்ணிலாம் மிக்ஸ் பண்ண மாட்டானுங்க. ரோடே க்ளீனாக இருக்குங்க. இங்கே பாருங்கள், ஆர்ச்சு, ராஜா ராணி அவங்களோட ஃபோட்டோஸ்லாம் வச்சு ஆர்ச் போட்டிருக்காங்க. எல்லாரு கையிலையும் ஒரு ஜூஸு. இங்கே ஜூஸு ஸ்ட்ரா அப்படி கப்பில் போட்டுன்னு குடிச்சுனே போவாங்க ஸ்டைலாக, இல்லாமலாம் இருக்கவே மாட்டாங்க. இங்கே என்ன பண்ணலாம்? அங்கே ஒரு கோவில் இருக்குது பாரு, அது இல்லை, அங்கே தான் எல்லாமே போகிறாங்க. அவங்க வரும்போது காமிச்சாங்கல்ல. ஆமாம், இப்போ இங்கே எப்படி போகிறது அதுக்கு வழி? சார், ஹவு டு கோ தேர் த டெம்பிள்? எக்ஸ்கியூஸ் மீ சார், ஹவு டு கோ தேர்? பிக் புத்தா திஸ் வே. அவாப்பா பாடி ஏப்பா, ஷெர்வினை கையிலே எப்படின்னா இந்த ஊரில் எப்படி நம்மளுக்கு தெரியவே தெரியாது, துருத்துருன்னு இருக்கிறான். இது மேலே ஏறிக்கோமா. ஓகே, இங்கே வந்து ஓகேன்னு சொல்லிடு. ஓகே அப்படின்னு சொல்லணும். டுக் பத்தியா ஜாலியாக போகிறாங்க வருமா டுக்ல இல்லை? 150 பாட்டுன்னு சொல்லி 100 பாட்டுக்கு வரான். பக்கத்தில் தானே இருக்குது, 2 கிலோமீட்டருக்கு 50 பாட்டு இல்லை 70 பாட்டு கொடுக்கலாம். ஏன்னா நம்ம வரும்போதே 600 பாட்டு தான் கொடுத்தோம். அவ்வளோ தூரம். நம்ம ஊர்லேயே ஆட்டோக்காரன் எப்படி கேட்பா நம்மளை? இது வந்து ஒரு பசார் ஏரியா போல இல்லை? இங்கே பாரு, நம்ம ஊர் மாதிரி மரக்கடை ஃபுல்லாக, விறகு கடை. இது பக்கத்துலேயே மரம் தான், இதுதான் இரும்பு கூட வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். இரும்பு மரம் இதெல்லாம் விற்கிறாங்க. என்னதியா ஃபயர் சர்வீஸா? ஆமாம், இங்கே பாருங்கள், இதான் வந்து தாய்லாண்டோட ஃபயர் ஸ்டேஷன். எத்தனை வண்டி நிற்குது பாருங்கள், 1 2 3 4 போலீஸோட பேட்ரோலு. இதுதான் பென்ஸுப்பா இவங்களுக்கு. ஏப்பா ஃபயர் வண்டி எல்லாமே பென்ஸ் மேக்கிங்கில் இருக்குது, சூப்பராக வச்சுருக்காங்க பாரு வண்டியில். அப்படி முன்னாடி போய் பார்க்கலாம். ஃபுல்லாக கடை தெரு, எவ்வளோ காலியாக இருக்குது பாரு, பீஸ்ஃபுல்லாக இந்த இடம் இல்லை? அங்கே பார்த்தியா, இந்த மாதிரி வந்து புத்திஸ்ட் கோவில் வந்து சின்ன சின்னதாக வச்சுருப்பாங்க அங்கங்கே வச்சுருப்பாங்க அந்த மாதிரி. இதுக்கு வந்து காவல் வந்து நாய், பைரவா 2 நாய் இருக்கும் அவங்க காவலுக்கு. கிட்ட போய் பார்க்கலாம் வா. சரா ஒரு ரெஸ்பில் போட்டு போ. இங்கே இருக்க ரோடை பார்த்தா நம்மளுக்கே கீழெல்லாம் குப்பை போட தோணலைங்க, அவ்வளோ க்ளீனாக வச்சுருக்காங்க. போட்டுருமா, எட்டி பார்க்காத, உள்ளே போட்டு. ஓ, மக்கும் பொருள் மக்காத பொருளா? வா நீ பா இதுதான் ஓவராக இவிஎஸ் படிக்கக்கூடாதுன்றது. இந்த பாருங்கள், இதான் வந்து புத்திஸ்ட் டெம்பிள் இந்த மாதிரி வச்சுருப்பாங்க. உள்ளே எப்படி போகிறதுன்னு தெரியல வழி. இவங்க வந்து பிள்ளையார் கோவில் மாதிரி இங்கே அங்கங்கே கட்டி வச்சுருப்பாங்க. புத்திஸ்ட்டுக்குன்னு ஒரு சின்ன கோவில், கோல்டன் கலரில் இருக்கும் ராயலாக. ஓகே, இப்போது இங்கே பாருங்கள், இவங்க என்ன படைப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஊதுவத்தி ஏற்றி வச்சுட்டு ஃபேண்டா தாங்க, கலர் கலராக வந்து கூல்ட்ரிங்க்ஸ் தாங்க படைப்பாங்க இவங்க சாமி. கலர்ஃபுல்லாக இருக்குது, எத்தனை ஸ்ட்ரா போட்டு வைக்கிறாங்க. சாமி வந்து இதை குடித்து குளிர்ச்சி அடைவார் அப்படின்றது வந்து இவங்களோட நம்பிக்கை. இவங்களுக்கு இல்லை, இது ஒரு கடை, ஜூஸ் கடை, அது பக்கத்துலேயே இது வச்சுருக்காங்க. அவங்க உள்ளே போகிறோம். ஏன்பா கோல்டன் இப்படி தான் இருக்காரு, கோல்டன் மவுண்ட்டு. ஏன்பா இந்த பக்கம் வாங்க, இந்த பக்கம் போனோம். கொஞ்சம் ஸ்பீடாக பிளாட்ஃபார்ம் மேலே போ. அங்கே போட்டிருக்காங்க பார்த்தியா, கோல்டன் மவுண்ட்டு. கோல்டன் மவுண்ட் இதுதான். வாவ், வெல்கம் டு
கோல்டன் மவுண்ட். இப்போ இந்த மவுண்ட் மேலே தான் போக போகிறோம். ஆனால் மேலே ஒரு கோவில் கட்டியிருக்காங்க. ஸோ இது மேலே தான் ஏற போகிறோம். போகலாமா சாரா?